ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 1 இன்றைய தினம் மாதத்தோட முதல் நாள். ஒரு கைப்பிடி பச்சை பயிறு போதும், உங்களோட பாவங்கள்லாம் நீங்கி பணவரவு அதிகமாகும். ஒரு மாதமும் முதல் நாள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சம்பளம் வாங்கின நாளாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு வருஷத்தோட தொடக்கம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு மாதத்தோட தொடக்கமும் விசேஷமானது. தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட முடியும். அதை எப்படி செய்யறது? வாங்கின சம்பளத்தில் முதல்ல என்ன செஞ்சால் பணவரவு அதிகமாகும்? இது மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு மாதமும் சம்பளம் வாங்கும்போது அதுலேருந்து முதல் தொகையை நல்ல விஷயத்துக்கு எடுத்து செலவு செய்யணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா வீட்டுக்கு மகாலட்சுமி வருவதற்காக கல்லுப்பை முதல் பொருளாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் குறையவே கூடாத ஒரு பொருளாக இருக்க வேண்டியது கல்லுப்பும் சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியும் தான். அதே மாதிரி வாங்கின முதல் நாள் சம்பளத்தில் சுயநலம் பார்க்காம மனம் வந்து யாராவது ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்ய செய்ய உங்களுக்கே அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தானாக வந்துடும். இந்த ஆர்வம் வந்துட்டாலே போதும், எங்கிருந்தாவது உங்களுக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம். நாம் நம்ம செலவுக்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தை விட அடுத்தவங்களுக்கு ₹1 செஞ்சால் கூட அது இரட்டிப்பாக நம்மகிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். அதனால தான் வாங்கின சம்பளத்தில் முதல்ல பசின்னு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு உணவு பொட்டலம் ₹30 இருக்குமா, அதை கூட உங்களால் செய்ய முடியாதா என்ன? தாராளமாக செய்யலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யல இருக்க சுகமே தனி தான். அதை அனுபவிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரியும். நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம். இதனால பித்ருதோஷம், குலதெய்வ சாபம் ஏற்படும். இந்த சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு மாதத்தோட முதல் தேதி அன்னைக்கு ஒரு முறையும் முழு பச்சை பயிரை வெல்லம் கலந்த நீரில் ஊற வைக்கணும். இதை நீங்கள் முந்தின நாளே ஊற வைக்கலாம். அப்படி இல்லைனா மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு காலையில் ஊற வச்சிங்கன்னா அது மாலையில் ஊறிடும். அதுக்கப்புறமா அந்த தானியத்தை பசுக்களுக்கு தானமாக கொடுக்கணும். இதை ஒரு மாதமும் தவறாமல் செஞ்சு பாருங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மாறுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிரை போட்டு அதில் வெல்லம் கலந்து ஊற வச்சு அதை அப்படி நீங்கள் மாட்டுக்கு தானமாக கொடுங்க. ஒரு மாதத்தோட தொடக்கத்தில் பாவங்கள் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தையும் புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்காக தான தர்மத்தை செஞ்சு வந்தாலே போதும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற வக்தி போயிட்டு ஒரு உத்வேகம் பிறக்கும். ஒரு மாதமும் குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க 5 முக குத்து விளக்கு அலங்கரிச்சு அதை குலதெய்வமா நினைச்சு படையில போட்டு பூஜை செய்யலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய மாதத்தோட முதல் நாள் இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.